Hey guys, 12th standard public examination 2026ல தமிழ் எக்ஸாம்ல 2 மார்க் 3 மார்க் 6 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவுமே படிக்காம ஈஸியா 54 மார்க் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் கொஸ்டின் பேப்பர் வச்சு உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம். இதுல தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்ப தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எதுல இருந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ்ல 14 மார்க் வந்து கவர் ஆகுது. 1 மார்க்ல 14 மார்க் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்லாம் நம்ம எதுவும் இப்போதைக்கு படிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் 54 மார்க் ப்ரிப்பேர் பண்ணலாம் சொன்னோம் இல்லையா? இங்க இருக்கு பாத்தீங்களா 7 கிராமர் பார்ட்ஸ். ஓகேங்களா? இதுல நமக்கு 14 மார்க் வரும். இதுல நம்ம என்னென்னலாம் இது வரைக்கும் நடத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க, ஆம், புணர்ச்சி விதி நடத்திட்டோம். அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் அடுத்து நம்ம நடத்துவோம். மயங்கிலி சொற்கள் நடத்தியாச்சு. கலை சொற்கள் நம்ம அடுத்து சொல்லிடலாம். 1 பை 1 சொல்லிடலாம். ஓகேங்களா? இதுல ஒரு 14 மார்க் வரும். இப்ப இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் இல்லாம நமக்கு அணி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மார்க் நமக்கு வருது. அதுல அணி வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இன்னும் நமக்கு வேற என்ன இருக்கு இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திணை, அதுக்கப்புறம் துறை இருக்கு. திணைத்துறை வந்து நம்ம நடத்திடலாம். அதுக்கப்புறம் பழமொழி வாழ்க்கை பொறுத்து நிறைவு செய்க இருக்கு. இது எல்லாமே ஒரு 12 மார்க் இருக்கு. அதுக்கப்புறம் பாடலும் குறளும் சேர்த்து ஒரு 6 மார்க் இருக்கு. சோ இப்ப இதை மட்டும் நம்ம படிச்சாவே 6 பிளஸ் ஒரு 12 டோட்டலா 18 பிளஸ் ஒரு 12 32 பிளஸ் ஒரு 14 46 மார்க். ஓகேங்களா? பிளஸ் நமக்கு தமிழ்ல வந்து 10 மார்க் வந்து இன்டர்னல் இருக்கு இல்லைங்களா? டோட்டலா 56 மார்க் வந்து நம்ம எடுத்துடலாம். இதுல மனப்பாட பாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணோம். அதாவது சாங்கா கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அது கேட்கும் போதே உங்களுக்கு வந்து மெமரி ஆயிடும். அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப இதுல இந்த 46 மார்க் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னன்னா இலக்கண குறிப்பு. ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க இலக்கண குறிப்பு. நான் உங்களுக்கு ஒரு சில கீ எல்லாம் சொல்றேன். அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உயர்ந்தோர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது இதுக்கு இலக்கண குறிப்பு. ஆஹ் அர் அப்படிங்கிற சவுண்ட்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம வினையால் அணையும் பெயர் பெயர் அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்ப அர் அப்படிங்கிற சவுண்ட் வச்சுக்கோங்க. நான் பாருங்க உயர்ந்தோர் இருக்கா, அதுக்கப்புறம் செற்றவர் அருங்கிற சவுண்ட்ல வரும். ஓர் அர் அப்படிங்கிற சவுண்ட்ல வரும். இன்னும் வேற எங்கேயாவது வினையால் அணையும் பெயர் இருக்கா? நீங்க பாருங்க பாதகர் அருங்கிற சவுண்ட்ல வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அர் அப்படிங்கிற சவுண்ட்ல வந்துச்சுன்னா அது வந்து வினையால் அணையும் பெயர். ஒண்ணு பார்த்தாச்சா? அடுத்து பண்பு தொகை. பண்பு தொகைன்னா நமக்கு வந்து மை விகுதி வரும். இல்லைன்னா ஷேப்பு கலரு இதெல்லாம் டினோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க வெங்கதிர் இதை பிரிக்கும் போது வெண்மை கூட்டல் கதிர் இல்லைன்னா வெம்மை கூட்டல் கதிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெப்பமான சூரியன், வெண்மையான சூரியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால மை விகுதி வர்றதுனால இது பண்பு தொகைன்னு சொல்லலாம். அடுத்து செம்பருதி அப்படின்னா செம்மை கூட்டல் பருதி, மை விகுதி வரும். செந்நிறம் செம்மை கூட்டல் நிறம் இல்லைன்னா செழுமையான நிறம். செந்தமிழ் செழுமையான தமிழ், மை அப்படிங்கிற விகுதி வர்றதுனால இது எல்லாமே பண்பு தொகை. இன்னும் வேற எங்கேயாவது பண்பு தொகை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தொல்நெறி தொன்மையான நெறி, தொன்மை அப்ப மை விகுதி வர்றதுனால இது பண்பு தொகை. இன்னும் வேற வெங்குருதி வெண்மை கூட்டல் குருதி, அதனால மை விகுதி வர்றதுனால இதுவும் பண்பு தொகை. சோ பண்பு தொகை இப்ப புரிஞ்சு இல்லையா? அடுத்ததா வேற என்ன இருக்கு? இல்லாத அப்படிங்கிறது இல்லாத அப்படிங்கிறதோட இடைக்குறி இடைக்குறி இடைக்குறைன்னு மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க வினையெச்சம். சிவந்து ஒரு முற்று பெறாத வினை சொல்லதான் நம்ம வந்து என்னன்னு சொன்னா வினையெச்சம். எண்டு இருக்காது. சிவந்து என்ன சிவந்துச்சு அப்படின்னு சொல்ல கிடையாது இல்லைங்களா? அதனால இது வந்து வினையெச்சம். இன்னும் வேற எங்கேயாவது வினையெச்சம் இருக்கா? இங்க பாருங்க வெந்து சினந்து போந்து ஊ அப்படிங்கிற சவுண்ட்ல முடிஞ்சாவே அது வந்து வினையெச்சம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். வினையெச்சம்னா ஊ அப்படிங்கிற சவுண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதோட அப்படியே கண்டினியூ பெயரெச்சம் பார்த்துடலாம். இய ஆ அப்படிங்கிற சவுண்ட்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பெயரெச்சம். பாருங்க திருந்தி சொற்ற ஆ அப்படிங்கிற சவுண்ட் முடியுது இல்லைங்களா? அதனால இது பெயரெச்சம். முயலா இதுவும் ஆங்கிற சவுண்ட்ல தான் முடியுது. ஆனா எண்டு இல்லைங்கிறதுனால ஈறுகெட்ட ஆப்போசிட் மீனிங்கா இருக்கும். முயலுதல் அப்படிங்கிறது
முடியும் அப்படின்னு சொல்றது. முயலா அப்படின்னா முடியாது, முயற்சி பண்ணாம அப்படின்னு நெகட்டிவா சொல்றாங்க இல்லையா? அதனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வேற எங்க பெயரெச்சங்கள் இருக்கு? பாருங்க, பொய்யா இதுவும் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகே, பெயரெச்சம் அவ்வளவுதான் இருக்குங்களா? ஓகே. அடுத்து உருவகம். வியர்வை வெள்ளம். ஆஹ் அதாவது வியர்வைய வெள்ளத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க இல்லையா? அதனால இது உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முத்து முத்தாய் 2 தடவ முத்துங்கிறது 2 தடவ வந்திருக்கனால இது வந்து அடுக்கு தொடர். 2 தடவ இல்ல, எத்தன தடவ வேணாலும் வரலாம். அதனால இது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இத ஒரு கிளான்ஸ் பாத்துரலாம். வினையால் அணியின் பெயர் அப்படின்னா அருங்கிற சவுண்ட்ல முடியணும். பண்பு தொகைனா மை விகுதி வரணும். அடுத்து இடைக்குறை, அது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஆஹ் அதுக்கப்புறம் வினையெச்சம்னா ஊங்கிற சவுண்ட்ல முடியணும். பெயரெச்சம்னா ஆங்கிற சவுண்ட்ல முடியணும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா எண்டு இருக்காது. அதே ஆங்கிற சவுண்ட்ல தான் முடியணும். ஆனா நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கும், நெகட்டிவ் வேர்டா இருக்கும். உருவகம்னா ஒண்ணு இன்னொன்னோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுக்கு தொடர்னா 2, 3 தடவை ஒரே வந்த வார்த்தையை திருப்பி திருப்பி வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடைனா இ அப்படிங்கிற சவுண்ட் கண்டிப்பா வந்துடணும். ஓகேங்களா? வலை ஈ, ஆஹ் இசை ஈ, இந்த மாதிரி ஈ அப்படிங்கிற சவுண்ட்ல வந்துச்சுன்னா அதை வந்து இன்னிசை அளபெடை, இன்னிசையா சொல்லிசையா, சொல்லிசை அளபெடை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வேற எதுவும் சொல்லிசை அளபெடை வந்து இதுல கொடுக்கல. மேபி நம்ம கிரியேட்டிவா கேட்டாலும் அந்த ஈங்கிற சவுண்ட் வரணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுக்கு தொடர் பாருங்க, ஊன்ற ஊன்ற இருக்குங்களா? அடுக்கு தொடர் இருக்கு. அம்ம அப்படிங்கறத ஆஹ் அசை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன இருக்கு நமக்கு? இது முடிச்சிட்டோம், பண்பு தொகை முடிச்சிட்டோம். பாருங்க, உளது அப்படிங்கிறது உள்ளது அப்படின்னு வரணும். அது உளதுன்னு வந்ததுனால இத இடைக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. வினையாளரின் பெயர் முடிச்சிட்டோம். அடுத்து நுந்தை, நும் தந்தை அப்படிங்கிறது மருவி வந்திருக்கிறதுனால, மருவி நுந்தைன்னு வந்திருக்கனால இது மருவு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒண்ணு மாறுபட்டு வந்தா அது வந்து மருவு மொழி அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணுமை. எண்ணுமைன்னா என்னன்னா, உம் அப்படிங்கிற சவுண்ட் வந்து வெளிப்படையா இருக்கும். ஆடலும் பாடலும், இது எப்படி சொல்லலாம்? ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஆடல் பாடல்னு சொன்னா அது உண்மை தொகை. ஆடலும் பாடலும்ங்கிறது ஓப்பனா சொல்லியிருந்தா அது எண்ணுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உவமை தொகை அப்படின்னா மலரடி. அப்படின்னா மலர் போன்ற பாதங்கள், அந்த போன்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடையில வர்றதுனால இதை வந்து உவமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வினைத்தொகை. வினைத்தொகைன்னா வளர் தலம். 3 காலத்தை காட்டும். வளர்ந்த தலம், வளரும் தலம், வளர்கின்ற தலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்தையும் காட்டுறதுனால இது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர்னா ஏதோ ஒண்ணு பெருசா காட்டக்கூடியது. மயிலை அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேரு. மாமயிலை அப்படிங்கிறப்போ சிறப்பா காட்டுறதுக்கோசரம் பயன்படுத்துறாங்க இல்லையா, இந்த மா அப்படிங்கிற வார்த்தைய, அதனால இது உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து தொழிற்பெயர் மட்டும் தான் நம்ம ஒன்னும் சொல்லல. ஓகே, தொழிற்பெயர் அப்படிங்கிறது என்னன்னா தல் இல்லைன்னா அல் அப்படிங்கிற சவுண்ட்ல வரும். ஒண்ணு ஆஹ் அல்லுங்கிற சவுண்ட்ல வரும், இல்லைன்னா தல், தல் அப்படிங்கிற சவுண்ட் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து தொழிற்பெயர்ங்க. உண்டல், அஞ்சல், அல்லுங்கிற சவுண்ட்ல வந்து இல்லையா, அதுதான். அடுத்து இன்னும் ஒண்ணே ஒண்ணு, முன்னிலை பன்மை வினைமுற்று. உண்ண, உண்ணலீர், இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முன்னிலை பன்மை வினைமுற்று. ஓர்மின் அப்படிங்கிறது ஏவல் பன்மை வினைமுற்று அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலயுமே நமக்கு 2 மார்க் வந்துரும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதே மாதிரியே அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பகுபத உறுப்பிலக்கணம் வீடியோ வந்து நம்ம போடுவோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஏன்னா நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே, இந்த தமிழ் ரெலவெண்டா போட்ட வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஐ கார்ட்ல கொடுக்குறேன். நீங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதுலயுமே செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.